சிவாய நமக. தென்னாடுடைய சிவனை ஊட்டி எந்நாட்டவரும் இறைவா போற்றி போற்றி. திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து அடியன் மகாராஜா மாசான சித்தர் பேசுகிறேன். உங்கள் மத்தியில் இன்றைக்கி ஒரு முக்கியமான கருத்து, ஆன்மீக கருத்தை வெளியிட்டதுக்காண்டி நான் இப்போ பதிவிடுக்கிறேன். என்ன கருத்து அப்படின்னா, இந்த ஆடி மாத கிரகம், ஆடி மாத கிரகம் எத்தனையோ ஜோதிடர்கள், வல்லுநர்கள், வானசாஸ்திரம் படித்தவர்கள் எல்லாமே ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. என்னுடைய கருத்துக்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன் இந்த கருத்துக்கள் எதுவுமே இந்த ஆடி மாத கிரகத்துக்கு ஏன் எதுவும் சொல்லலை வைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நானும் ஒன்றும் சொல்லலை. இப்போ மக்களுக்கு ஒரு சின்ன கருத்துக்கள் சொல்கிறேன். ஆடி மாதம் அம்மனுக்கு ஒரு விசேஷமான ஒரு நாள். அதாவது இன்று 28/7/2025 ஆங்கில தேதி, விஸ்வாவதி வருஷம், ஆடி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைக்கி அத்தனை ஆலயத்தில் உள்ள, அதாவது தமிழகம், தென் தமிழகம் மட்டுமல்ல, அனைத்து இடத்துலையும் சரி, அம்மனுக்கு சொல்லி ஒரு விசேஷமாக ஒரு பூஜைகள்லாம், சிறப்பு பூஜைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சிறப்பு பூஜைகள் என்ன மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த காளியர்கள்னால் அம்மன், அதாவது அஷ்டகாளியர்னா 8 பேர். அந்த காளியர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணுறாங்க. அந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, வளகாப்பு நிகழ்ச்சின்னு சொல்லி ஒன்று பண்ணுறாங்க. அந்த வளகாப்பு நிகழ்ச்சி காளியர்களுக்கு கிடையவே கிடையாது. அது ஏன் அப்படின்னா, அம்மன் தகப்பன், தாய், பிள்ளை இருக்கிற ஒரு தேவாதைகளுக்கு மட்டும்தான் அந்த காளியர்களுக்கு வளகாப்பு, அதாவது அந்த மாதிரி உள்ள இது செய்யணும். அப்படி இருக்கக்கூடியது பார்வதி, சிவம், பேச்சியம்மனுக்கு உண்டு. இந்த காளி, முப்படாதியம்மன், உச்சி மகாளி, சந்தனமாரி, அக்னிமாரி இவங்களுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த 8 காளிமார்களும் திருமணம் முடிப்பதாக வாக்கு கொடுத்து சிவபெருமான் கைலாசத்துக்கு போகும்போது வதம் பண்ணி அதை இரத்த வாடையோடு வந்ததனால் திருமணம் முடிக்க மாட்டேன்னு சொல்லி கைலாசத்திலிருந்து அனுப்பி விட்டதாகத்தான் வரலாறு இருக்குது. அப்போ அந்த அம்மனுக்கு திருமணமே முடியலை, 2வது குழந்தையும் இல்லை. கன்னிமார்கள், காளியர்கள் வெறும் கன்னிமார்கள். அப்போ அவங்களுக்கு வளகாப்பு நடத்துறது தவறான செயல். அப்போ ஒவ்வொரு ஆலயத்தில் நீங்கள் கன்னிமார்களுக்கு வளகாப்பு செய்தால் அந்த கோயிலுடைய ஒரு விசேஷமானது மத்துவமாகும். யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சிகள் செய்கிறார்களோ அவங்களுக்கு முழு பிரார்த்தனையும் சரி, பிரதிபலனும் பாதிக்கத்தான் கூடும். அதனால் இந்த கன்னிமார்களுக்கு நீங்கள் வளகாப்பு நடத்தாங்க. அடுத்தபடியாக ஆன்மீகத்தில் ஒரு முக்கியமான கருத்து, நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் ஊற்றி அந்த மாதிரி ஒரு பூஜைகள், விசேஷ பூஜைகள் நீங்கள் செஞ்சுக்கலாம். அந்த பூஜைகள் தான் சிறப்பானது. இப்போ தென் தமிழகத்தில் இது நிகழ்ச்சி ஒரு ஒரு பெரிய அளவில் ஒரு வளகாப்பு, எந்த கோயில் எடுத்தாலும் வளகாப்பு, திருக்கல்யாணம், இதெல்லாம் திருக்கல்யாணம், வளகாப்பு யாருக்கு அப்படின்னா திருமணம். அதாவது முருகப்பெருமானுக்கு பண்ணலாம், வள்ளி தேவாதிக்கு பண்ணலாம், தேவாதிக்கு, அம்மன், பேச்சியம்மனுக்கு, சிவபெருமான், பார்வதிக்கு, இந்த மாதிரி உள்ள இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், தவறே இல்லை. இது மாதிரி முக்கிய ஆன்மீக கருத்துக்கள் ஒரு வல்லுநர்கள், ஜோதிடர்கள்லாம் முதல்ல முக்கியமாக தெரிவித்து கொடுங்க. காலக்கிரகங்களை நீங்கள் சொல்கிறீங்க, வைக்கிங்க. இப்போ காலக்கிரகத்தை பற்றி நீங்கள் எல்லா இதுவுமே இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப பாதிப்பு இருக்குது. ஆடி மாதம் இல்லை, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, இந்த இதில் வரிசையாக இருக்குது. கார்த்திகை மாதம் எதுக்குமே ரொம்ப மோசமான ஒரு பிரளயம் உண்டாகுது. இமயமலையில் ஒரு வட துருவத்தில் ஒரு நிலச்சரிவுகள், ஒரு பெரிய அபாயமான ஒரு சூழ்நிலை உருவாகுது. இந்த ஆண்டு மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு ஆண்டு தான் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஏன்னா நான் பதிவு விடலை. காரணம் ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொன்னால் மக்களுக்கு ஏற்றுக்கிடக்கூடிய நிலைமை, அதாவது ஒரு சில நபர்கள் ஏற்றுக்கிடுவாங்க, ஒரு சில நபர்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க. அதனால் ஒரு சில தான் நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு
நீங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு உள்ள கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்க. என்ன வேணாலும் சரி நீங்கள் கேளுங்க. அதுக்கு உண்டான விடைகளை நான் வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து நான் பதில் அளிக்கிறேன். நம சிவாய நமக. அடியே சிவா.